ஓம் சாந்தி. B.K. சுரேஷ் அவர்கள், மவுண்ட் அபு. காட் இஸ் ட்ரூத் என்று கூறப்படுகின்றது. ஒரு சிலர் ட்ரூத் இஸ் காட் என்றும் கூறுகின்றார்கள். ஆனால் சத்தியத்தை பேசும் மனிதர்களை ஒரு பொழுதும் கடவுள் என்று கூற முடியாது. சத்தியம் இருக்கக்கூடிய இடத்தில் பரமாத்மாவிடமிருந்து உதவி கிடைக்கின்றது. அவர் இருக்கின்றார் என்ற உணர்வு ஏற்படுகின்றது. காட் இஸ் ட்ரூத் என்றால் அவர்தான் சத்தியமான ஞானத்தை கொடுக்கக்கூடிய வள்ளல் என்பது அர்த்தமாகும். அவர்தான் மனிதர்களை சத்தியத்தினுடைய வழியில் அழைத்துச் செல்கின்றார். நமது சத்திய ஸ்வரூபத்தினுடைய நினைவை நமக்கு ஏற்படுத்துகின்றார். நாம் நமது சத்திய ஸ்வரூபத்தில் நிலைத்திருக்கும்போது மிக சக்திசாலியானவர்களாக ஆகிவிடுகின்றோம். சத்தியத்தில் சக்தி இருக்கின்றது. சத்தியத்தினை ஒரு பொழுதும் அசத்தியத்தினுடைய கருமேகம் மறைக்கவே முடியாது. சத்தியத்தினை தோற்கடிக்க முடியாது. சத்தியத்திற்கு தான் வெற்றி கிடைக்கின்றது. எனவே நாம் தனக்குள் சத்தியத்தின் சக்தியை நிறைத்து கொள்ள வேண்டும். சத்தியமான காரியங்கள் நாம் செய்யும்போது நம்மிடம் புண்ணிய கணக்கு அதிகமாக சேமிப்பாகின்றது. அசத்தியமான காரியங்களை செய்பவர்கள் பாவத்தினுடைய இருட்டில் செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். பாவமானது அவர்களது புத்தியை அழுக்காக்கி விடுகின்றது. இந்த சூக்ஷ்ம பாவமானது அவர்கள் தன்னை செல்வந்தர் என புரிந்திருந்தாலும் அவர்களது தலைமீது பாவச் சுமையாக சேர்ந்து கொண்டிருக்கும். அவர்களது மனம் புத்தியை அலைக்கழித்து கொண்டே இருக்கும். அவர்கள் உண்மையான ஈஸ்வரிய சுகத்தினை அனுபவிக்க முடியாது. வாருங்கள், நாம் சத்தியத்தினால் தன்னை நிறைத்து கொள்வோம். முதலாவதாக நான் ஆத்மா என்ற சத்திய ஸ்வரூபத்தினை அறிந்து கொள்வோம். பிறகு ஆத்மாவினுடைய 7 குணங்களை அறிந்து கொண்டு சுவீகாரம் செய்து கொள்வோம். ஹே ஆத்மா, நீ ஞான ஸ்வரூபம். உனது புத்தியில் அஞ்ஞானத்திற்கு இடமே கிடையாது. ஹே ஆத்மா, நீ சாந்த ஸ்வரூப ஆத்மா. நீ ஒருபோதும் அசாந்தியாகவே முடியாது. நீ அன்பு ஸ்வரூபமாவாய். உனது மனதில் வெறுப்பு வரவே முடியாது. நீ ஆனந்த ஸ்வரூப ஆத்மா, சதா மகிழ்ச்சியான ஆத்மா. நீ பரம பவித்ர ஆத்மா. விகாரங்களுடன் உனக்கு எந்த கொடுக்கல் வாங்கல் கிடையாது. நீ சர்வ சக்திவானினுடைய குழந்தை. நீ சக்திசாலி ஆத்மா, பயமற்ற ஆத்மா. நீ இதுவே நமது சத்திய ஸ்வரூபமாகும். இதை நாம் அறிந்து கொள்வது மட்டுமல்லாமல் நாம் உண்மையிலேயே இதனுடைய ஸ்வரூபமாக ஆகிவிட வேண்டும். ஸ்வரூபம், அதாவது அப்படிப்பட்ட ஸ்திதியினை உருவாக்குவதன் மூலம் நம்மிடத்தில் அநேக சக்திகள் வந்துவிடும். இந்த சத்தியத்தின் சக்திக்கு முன்பு முழு உலகமும் அடிபணிந்துவிடும். அதே போன்று நாம் பரமாத்மாவினுடைய சத்திய ஸ்வரூபத்தையும் அறிந்துள்ளோம். அவர் நம்முடையவர் என்பதையும் அறிந்துள்ளோம். அவர் நிரந்தரமாக நமக்கு உதவி செய்வதற்கு தயாராக இருக்கின்றார் என்பதையும் தெரிந்துள்ளோம். அவர் உங்களது அனைத்து சுமைகளையும் என்னிடம் கொடுத்து விடுங்கள் என்றும் கூறியுள்ளார். எனது என்பதை உனதாக மாற்றிவிடுங்கள், கவலையை ஆர்வமாக மாற்றம் செய்து விடுங்கள் என்றும் கூறுகின்றார். அவர் நமது அனைத்து கவலைகளையும் நீக்கிவிடுவார் என்பதையும் நாம் அறிந்துள்ளோம். அவர் நம்மை கவலையற்றவர் ஆக்கிவிடுவார். ஆனால் நம்மிடம் எனது எனது என்பது இருந்தால், நமது மனதில் அனைத்து சுமைகளையும் வைத்துக்கொண்டால் நாம் ஈஸ்வரிய உதவிகளை அடைவதற்கு பாத்திரமானவர் ஆக முடியாது. வாருங்கள், இன்று நாம் சத்திய ஸ்வரூபத்தை பார்ப்போம். இந்த உலகினை பற்றிய சத்தியத்தினை தெரிந்து கொள்வோம். இந்த உலகம் இப்போது அழிவினை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. பொருள், செல்வம், சொத்துக்கள், அதனுடைய சத்தியத்தினையும் அறிந்து கொள்வோம். இவைகள் அனைத்தும் பயன்படுத்தக்கூடியவைகள் மட்டுமே. அனைத்தும் அழியக்கூடியது, அழிவற்றது அல்ல. 4 புறமும் இந்த சத்தியத்தினை பார்த்து இன்று அடிக்கடி பரம சத்தியமானவரை காட்சியாக பார்ப்போம். 1 மணி நேரத்தில் 10 வினாடிகள் 3 முறை
இங்கே அமர்ந்து கொண்டே பார்த்து கொண்டிருப்போம். 4 புறமும் பரவி இருக்கக்கூடிய அவரது தேஜஸ்வி கரணங்கள் என்னை மிகவும் கவர்ந்தளிக்கின்றது. அவர் நிராகாரமானவர், ஆனால் மிக அழகானவர். அவரது அழகினை பார்த்து எனது உள்ளம் மிகவும் திருப்தியாகிவிட்டது. இன்று ஆத்மாவினுடைய சத்திய ஜொலிக்கக்கூடிய ஜோதி ஸ்வரூபத்தினை பார்ப்போம். மேலும் பரமாத்மாவினுடைய சத்திய ஸ்வரூபத்தினை பார்த்து பரமானந்தத்தினை அனுபவம் செய்வோம். ஓம் சாந்தி.